வேதத்தை நாம் திறந்து எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நமக்கு 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒரு மரத்திற்கு இல்லையென்றால் ஒரு செடிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இதை பேசினாலும் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறார், வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அப்படி என்றால் ஒரு மரம் அப்படி பட்டு போன ஒரு மரம் தழைக்க பண்ணி இருக்கிறது இன்னொரு மரத்திற்கு தெரிய வரும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மனிதர்களை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய படைப்பினாலே படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கு உரியவர்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகும்போது வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய வாழ்க்கை பட்டு போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பாகவும் பட்டு போன ஒரு காட்சி அளித்தது. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். நான் பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தழைக்க பண்ணுவேன் என்று இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை விருட்சங்களும் அறிந்து கொள்ளும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பட்டு போன விருட்சத்தை மீண்டும் கர்த்தர் தழைக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை உங்களை வெறும் உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. இந்த வாக்குத்தத்தம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஒரு நாட்கள் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, வருகிற மாதம் நீர் என்ன வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு செல்ல போகிறேன், என்ன வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தெளிவாக என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் வருகிற மாதம் பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை மீண்டும் தழைக்க பண்ணுகிற மாதமாய் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன். அந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த புதிய மாதம் கர்த்தர் பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க பண்ணுகிற ஒரு மாதமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒருவேளை பட்டு போனதை போல காண்பிக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒருவேளை பட்டு போன அனுபவத்திற்கு நேராய் கடந்து போகலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை பட்டு போனது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் மீண்டும் அதை தழைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இது ஒரு மனிதனாலே கண்டிப்பாக முடியாது. பொதுவாக நம்ம ஒரு செடியை நடுவோமையானால், இல்ல ஒரு மரத்தை நடுவோமையானால், அந்த மரத்தை நடுகிற அன்று பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாய்வா அப்படியே திரும்ப துளிர்க்காத மாதிரி அப்படியே மாண்டு போய் கிடக்கிறது மாதிரி கிடக்கும். நீங்கள் எத்தனை பேர் அந்த விவசாயம் செய்திருக்கீங்கன்னு தெரியாது. பொதுவாக எங்களுடைய வீடுகளில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கீரை நிறைய நடுகிறது வளர்க்கும். அந்த கீரையை விதையை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு அந்த விதையை நிறைய அப்படியே கொத்து கொத்தா வரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிங்கி தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையா அது நடுவோம். அப்போ நடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு மணி நேரம் நடுற ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஆனால் ஒரு மணி நேரம் தாண்டி பார்த்தா அந்த நட்ட செடி அப்படியே சாஞ்சு படுத்து கிடக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது இது திரும்ப உயிரோட வருமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது தண்ணி தெளிச்சு விடுங்க, நாளைக்கு காலையில திரும்ப அது நிற்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாழ்வாய் கடந்த அந்த செடி திரும்ப நிமிர்ந்து நிற்கும். ஆனால் அதுல ஏதாவது ஒரே ஒரு செடி அதனுடைய வேர்கள் எல்லாம் போடப்பட்டு அது நடப்படுகிற நேரத்தில் சரியாய் நடப்படாமலோ இல்ல சரியான வேர் இல்லாம இருந்தாலோ அடுத்த நாள் காலையில அது நிமிர்ந்து நிற்காது. அதுக்கும் அடுத்த நாள் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது காஞ்சு போய் பட்டு போய் கிடக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, அதை தூக்கி எடுத்து வெளியே போட்டிருப்பா, அதனால நீ எந்த பிரயோஜனம் இல்லை. அது திரும்ப என்னதான் உரம் போட்டாலும் அதில் என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அந்த மரம் திரும்ப பட்டு போன ஒரு மரம் திரும்ப வாழ்வடையாது.
மாண்டு போய் இருக்கிறதுக்கு உயிர் கொடுக்கலாம்ப்பா, தண்ணீர் இல்லாததுக்கு தண்ணீர் ஊற்றி உயிர் கொடுக்கலாம், உரம் போடாததுக்கு உரம் போட்டு வளர்த்தலாம். ஆனா ஒரு மரம் இல்லை என்றால் ஒரு செடி பட்டு போகுமே, ஆனால் அந்த செடியை யாராலுமே காப்பாற்ற முடியாது. அது எத்தனை படித்தவர்களாய் வேண்டும் என்றாலுக்கெல்லாம் எத்தனை உரம் வேணாலும் போடலாம், அதை வந்து தண்ணிக்குள்ளேயே கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்றதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாலும் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படிதான் இருக்கலாம். நீங்கள் பட்டு போன அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கலாம். சில காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கலாம், இனி அது தளிர்க்கிறதற்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாவது அது ஒருவேளை மாண்டு போய் இருந்தது மாதிரி இருந்துச்சு, இல்லை நான் தண்ணி ஊற்றினா அது திரும்ப வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் அந்த செடி பட்டு போச்சு. இனி அதனுடைய வாழ்க்கையில அது வெளிச்சத்தை பார்க்காது, அதனுடைய உயர்வை பார்க்காது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ என் கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் பட்டு போன விருட்சமா இருந்தாலும் அது இனி முடியாதுன்னு 1000 பேர் சொன்னாலும் அதை திரும்ப உயிரோடு எழுப்புவதற்கு இந்த உலகத்துல ஒரு சக்தியாலும் முடியாவிட்டாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் மறுபடியும் அதை தளிர்க்க பண்ணுவேன், நான் மறுபடியும் அதை வளர்த்துவேன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. பட்டு போன நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் உயிரடைய செய்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இந்த மாதம் எந்த மாதம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவன் பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை அவர் ஜீவன் கொடுக்கிற மாதமாய் மாறப்போகிறது. சென்னை பட்டணத்திலே 2 பிள்ளைகளோடு வாழ்ந்த ஒரு தாயார் திடீரென்று தன்னுடைய கணவனார் இளம் வயதிலே மரித்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ரொம்ப வசதியாய் வாழ்ந்தவர்கள், காரை வாங்கியிருக்காங்க, வீடு வாடகை எடுத்திருக்காங்க, எல்லாம் வாடகை, இன்னும் நிறைய டியூ கட்டிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கணவனார் இறந்த உடனே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவர் ஒருத்தர் தான் அந்த வீட்டில் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. சம்பாதிக்கிற பணத்தை காருக்கு டியூ கட்டிடுவாரு, வீட்டுக்கு வாடகை கொடுத்துருவாரு. ரொம்ப லக்ஸரியா எல்லாருக்கும் முன்பாகவும் பெரிய பணக்காரர்களை போல ஒரு காட்சி அளித்தார்கள். ஆனா அந்த ஒரு மனுஷனுடைய இறப்பு அந்த வீட்டை அப்படியே சின்ன பின்னமாக்குனது. எல்லா வருமானமும் போய் காரை வித்துட்டாங்க, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சொத்து எல்லாம் கடந்து போய் இனி வாழ்றதற்கு வழியே இல்லை. எல்லாரும் அவர்களை பார்த்து பரிதபிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இனி இந்த குடும்பம் எப்படி வாழ்வடைய போகிறது? இனி இந்த குடும்பத்தை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மகன் வந்து அப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சான். என்னமோ கர்த்தர் கிருபையில காலேஜ் படித்து முடித்த உடனே அப்ராட்ல ஒரு வேலைக்காக ஒருத்தர் கேட்டார். இவருக்கு நான் வர முடியாது, எனக்கு பணம் இல்லைன்னு சொன்னா அந்த நபர், நான் உனக்கு பணம் போடுறேன், நீ சம்பாரிச்சு அதுக்கப்புறம் கொடு அப்படின்னு அவரே அதற்காக முயற்சி எடுத்து அப்ராடுக்கு போனார். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார், அந்த கம்பெனியில நல்ல சம்பளத்தை கொடுத்தார். எண்ணி 1.5 வருஷத்துக்குள்ள தன்னுடைய தாயாரும் தன்னுடைய சின்ன தம்பியும் அவங்களும் அப்ராடுக்கு போனாங்க. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில 3 பேரும் தன்னுடைய தகப்பனார் இருந்த நாட்களிலே இருந்த ஐஸ்வர்யத்தை விட பெரிய ஐஸ்வர்யத்தை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் பல லட்சங்களை கொடுத்து சொந்தமான வீடுகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்த பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் கர்த்தர் தழைக்க பண்ணி இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இல்ல என்னால முடியும், உங்களுடைய குடும்பம் ஏதோ ஒரு மனுஷனை இழந்ததினாலே, இல்லையென்றால் ஒரு வேலையை இழந்ததினாலே, ஒரு வருமானத்தை இழந்ததினாலே பட்டு போன ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் செழிப்பாய் வாழ்ந்திருக்கலாம். ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பெரிய வாழ்க்கையாய் பச்சையாய் இருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா சமீப காலமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அடித்த போர், அடித்த புயல்கள் உங்களை அந்த பட்டு போன மரமாய் மாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நான் ஒன்று செய்வேன், அந்த விருட்சத்தை திரும்பவும் உயிர் கொடுத்து, திரும்பவும் அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுத்து, திரும்பவும் அந்த வேலைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்து, திரும்பவும் உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்து, நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன். இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளையே அந்த வார்த்தை நடக்கத்தான் போகிறது. பட்டு போனவனுடைய குடும்பத்தை, பட்டு போனவனுடைய ஊழியத்தை கர்த்தர் திரும்பவும் தட்டி எடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவர்கள் இன்னொரு விஷயம் கூட கரங்களை ஏகோபித்து தட்டி, ஆண்டவரே நான் நம்புகிறேன் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஜெப ஆலய தலைவனுடைய அந்த மகள் மரித்து போகிறாள். அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை வருந்தி கூப்பிட்டு, எப்படியாவது நீங்க வந்தீங்கன்னா என் மகள் உயிரோட எழும்புவா ஆண்டவரை அப்படின்னு வருந்தி அழைத்து கொண்டு போகிறார். அப்போ ஆண்டவர் போகிற வழியிலே பல ஊழியங்கள் அவருக்கு வருகிறது. போகிற காரியம் ரொம்ப தாமதமாகிறது. அவர் லேட்டாகி போகும்போது அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து சொல்றாரு, ஐயா நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுற, செத்து போயிட்டா, அவ உயிரோடு இருக்கும்போது, அவ வியாதியா இருக்கும்போது ஜெபிச்சாலாவது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா இப்போ டெத்தே ஆயிட்டா, இனி நமக்கு அந்த
பிள்ளை கிடைக்காது, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் அவருடைய ஊழியத்தை பார்க்கட்டும், விடுங்க அப்படின்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த சகோதரனுடைய வீட்டுக்குள்ளே கடந்து போய் அந்த மரித்த மகளை உயிரோட எழுப்பி பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுவேன்றத கர்த்தர் நிரூபிச்சிட்டாரு, ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டாரு. அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு நம்மிடத்துல சொல்றாரு, அது பட்டே போனாலும் என் தேவனாகிய கர்த்தரால் அதை திரும்பவும் உயிர் கொடுக்கிறதற்கு முடியும். ஆமென் சொல்லுங்கள். அவரால் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னால முடியும்ப்பான்னு கர்த்தர் சொல்றாரு. அவரால் செய்ய முடியும். உலகத்தால முடியாது, மனுஷனால முடியாது, சொந்தக்காரங்களால முடியாது, யாராலுமே முடியாதுப்பா. யாராலுமே இனி முடியாதுன்னு யாரெல்லாம் மனசுல பேசுறீங்களோ அவங்க அத்தனை பேரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ யாராலும் முடியாதுன்ற இடத்துல என்ன கொண்டு வர வேண்டாம். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று கர்த்தர் பேசுகிறார். அவரால் முடியும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும், என் கர்த்தர் நினைத்தால் அதை செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். கையை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பட்டு போன உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை துளிர்க்கிறத இந்த மாதம் நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பம் துளிர்க்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்கிறத நீங்க இந்த மாதம் பார்க்க போறீங்க. ஆமென். உங்க சரீரம் இந்த மாதம் பலன் அடைகிறதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் நீர் துளிர்க்க பண்ணுவீர் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அப்படி என்றால், பட்டு போன ஒரு விருட்சத்தை ஆண்டவர் திரும்பவும் எப்படியெல்லாம் கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார் அப்படி என்கிறதை குறித்து ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலே 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரட்சேத்தியமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மோசையை குறித்து ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, மோசே செய்கிறதெல்லாம் பார்த்தா, மோசே செஞ்ச எல்லா அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் செய்த ஊழியத்தை எல்லாம் பார்த்தா, அவனுக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி அந்த மாதிரி எழும்பினதில்லை, அவனுக்கு பின்பாகவும் அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்ப போவதும் இல்லை. அப்படின்னா எல்லா தீர்க்கதரிசிகளை விட டாப் மோஸ்ட் ஒரு பெரிய நிலைமையில முதன்மையானவனாக இனி அவனை ஜெயிப்பதற்கு, இனி அவனை தாண்டுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு ஒரு பெரிய இடத்துல அவன் பேர் பதிச்சிட்டான், ஒரு பெரிய இடத்துல அவன் கால் வச்சிட்டான் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வாக்குரைக்கிறார். ஆனால் இதே மோசையினுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்பாக வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்திலே இருக்கிறான். ஒரு 2 பேர் அடிக்கி சண்டை போடுறதை பார்த்து ஒருத்தருக்காக வழக்காடி ஒரு மனுஷனை கொன்னு புதைச்சிடறான். அதனால எகிப்திலிருந்து அவன் துரத்தப்படுகிறான். எகிப்திலிருந்து அவன் துரத்தப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருக்கிறான். அந்த 40 ஆண்டுகளிலையும் அவன் நினைக்காத வாழ்க்கை, அவன் நினைக்காத சாப்பாடு, அவன் நினைக்காத வேலை, எதையுமே அவன் நினைக்காத மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே போனான். திரும்ப எகிப்து தேசத்திற்கு போவான், திரும்ப அவனுடைய குடும்பத்தை அவன் பார்க்க முடியும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க முடியும். எல்லா நம்பிக்கையும் அற்று போய் வேதம் சொல்லுகிறது, பட்டு போன ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான். அவனுக்காக யாரும் வழக்காட முடியாது, எகிப்திலுடைய ராஜாவினிடத்தில் போய் பரிந்து பேச முடியாது, இவன் நீதிமான் என்று சொல்ல முடியாது, ஏன்னா இவன் பேர்ல குற்றம் இருக்குது. அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே அவன் வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு, அவனே அப்படிதான் நினைச்சான், என்னுடைய வாழ்க்கை இனி யாராலையும் தளிர்க்க பண்ண முடியாது, இனி யாராலும் வளர்த்த முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் துளிர்க்க பண்ணுகிறார். எப்படி துளிர்க்க பண்ணாருன்னா, அவனோடு கூட பிறந்த
அவனுடைய வம்சத்திலே இருந்த சகல பேரை பார்க்கலாம் யாருமே கால் பதிக்க முடியாத ஒரு எட்டாத உயரத்தில் கர்த்தர் அவனை கால் பதிக்கும்படியாய் கர்த்தர் அவனை வளர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி நான் நம்புவேன், நான் விசுவாசிப்பேன், என் வாயினால அறிக்கை செய்வேன். நான் நம்புறேன், காட்டிலே உள்ள மரங்களிலே உன்னுடைய மரம் மட்டும் தனித்த மரமாய் இருக்கலாம், நீ மட்டும் ஒருவேளை நீங்கள் மட்டும் தனித்தவர்களாய் விடப்படலாம். எல்லா மரங்களும் தளிர்க்கும் போது துளிர்க்கும் போது நீங்கள் மட்டும் பட்டு போன சூழ்நிலையில இருக்கலாம். அதே சூழ்நிலையில் தான் மோசே இருந்தார். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, பட்டு போன விருட்சம் திரும்ப வளரும், திரும்ப அது மரமாய் மாறும். அது மரமாய் மாறுறது மட்டுமல்ல, அந்த காட்டிலே இருக்கிற அத்தனை மரங்களை விட ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து யாருமே பதிக்க முடியாத ஒரு கால் தடத்தை இந்த மரம் பதிக்கும். ஓ, இந்த மரத்தினுடைய கீழே அநேக ஜீவராசிகள் வந்து பயன் அடையும். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டு போன நிலைமையிலே இருக்கிறது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் துளிர்க்க பண்ணினதற்கு பிற்பாடு உன் சொந்தங்களுக்கு முன்பாய், உன் நண்பர்களுக்கு முன்பாய், உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு முன்பாய், அவர்களுக்கு முன்பாய் இன்றைக்கு பட்டு போவதா இருக்கிற நீங்கள் வளர்ந்து அவர்களை விட யாருமே எட்ட முடியாத, யாருமே உட்கார முடியாத, யாருமே போக முடியாத ஒரு உன்னதமான உயரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இது கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் இதை ஆணித்தரமாய் நம்புங்கள். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஒரு பட்டு போன விருட்சத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுப்பாரே, ஆனால் அந்த விருட்சம் எப்படி இருக்குமாமா? எல்லா மரத்தை விட அது என்னவா மலரும் அப்படின்னா பெஸ்டா, ரொம்ப. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை அப்படிதான் அமைய போகிறது. இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் இதை திரும்ப உயிர் கொடுக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதே அனுபவம் தான் மோசேக்கும் ஏற்பட்டது. அந்த முட்செடிக்கு முன்பாக போய் நின்று அவன் நிற்கும் போது அங்கிருந்து அப்படியே அக்கினி எரிகிறது. உடனே அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஜனங்களுக்கு தலைவனாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ தான் அந்த ஜனங்களை காப்பாற்ற போகிறாய். உடனே அவன் சொல்றான், எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த விசுவாசமும் இல்லை, நான் திரும்ப அந்த ஜனங்களை எதனால காப்பாற்றுவேன்? அந்த ஜனங்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள்? அவன் அந்த 40 ஆண்டுகள் தன்னை குறித்து நெகட்டிவா யோசிச்சு இனி நான் வாழ மாட்டேன், இனி எந்த பதவியும் எனக்கு கிடைக்காதுன்னு அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நான் செத்து போயிட்டேன், நான் பட்டு போயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் முட்செடி நடுவில் ஒரு நாள் அவனை சந்தித்தார். கர்த்தர் ஒரு நாள் அவனை தொட்டார். அந்த தேவன் தான் இந்த மாதத்தில் உங்களையும் தொடுறாரு, கர்த்தர் என்னையும் தொடுறாரு. அவர் வந்து சொல்றாரு, பட்டு போன விருட்சத்தை நான் திரும்ப தழைக்க பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாரை பார்க்கலும், எல்லா மரங்களை பார்க்கலும் உன்னதமான இடத்துல. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய சமூகத்தில், இந்த பலிபீடத்தில் நான் மிகவும் தாழ்மையாய் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். அப்படித்தான் நானும் அப்படித்தான் 2004வது வருஷத்தில் அப்படித்தான் நினைத்தேன். என்னுடைய வாழ்க்கை திரும்ப தழைக்கும் என்கிற நம்பிக்கை 1% கூட இல்லை. நான் மரித்து போவேன் என்று என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நினைத்தார்கள். என்னை ட்ரீட்மெண்ட் பார்க்குற எல்லாருமே நினைச்சாங்க. நானும் அப்படிதான், திரும்ப எனக்கு ஒரு வாழ்க்கை, திரும்ப எனக்கு ஒரு ஊழியம், திரும்ப இந்த செடி வளரும் அப்படின்ற எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நான் விசுவாசிக்கிறேன், என்னை கர்த்தர் மீண்டும் பட்டு போன என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தழைக்க பண்ணினார். அவரே தண்ணீர் ஊற்றினார், அவரே அற்புதத்தை செய்தார், அவரே உரம் போட்டு என்னை வளர்த்தினார், அவரே எனக்கு ஊழியத்தை கற்பது ஏற்படுத்தி கொடுத்தார், அவரே திறந்த வாசலை எனக்காக வைத்து இன்றைக்கு என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்க எல்லாரை விட ஒரு பெரிய மரமாய் என்னை வளர்த்தி நிறுத்தி இருக்கிற அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். மகளே, மகனே, உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது, உன்னுடைய வியாபாரம் சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது, உன் வருமானம் சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா. உன்னை அவமானப்படுத்தின, வெட்கப்படுத்தின, இனி இவன் வளர மாட்டான், இனி இவன் தளிர்க்க மாட்டான், இவனுடைய கதை முடிந்தது என்று சொன்ன அநேகரை பார்க்கலும் உன்னுடைய மரத்தை கர்த்தர் வளர பண்ணி அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நான் நம்புறேன், மறுபடியும் என்னை கட்டுகிற கர்த்தர், திறப்புகளை அடைக்கிற கர்த்தர், மறுபடியும் எனக்கு இரக்கம் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி என்னுடைய எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தர்றாரு. உண்டு 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 உண்டு. ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு பட்டு போன விருட்சத்தை ஆண்டவர் திரும்ப தளர்க்க பண்ணார்னா சாதாரணமாக எல்லாம் கர்த்தர் பண்ண மாட்டார். எப்படி பண்ணுவாராமா? நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மரங்கள், அப்படின்னா எல்லா மனிதர்களை விட நீங்கள் லேட்டாக தான் ஆரம்பிச்சிங்க, நீங்கள் லேட்டாக தான் உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் எப்படி வைப்பாராமா? முதன்மையானவர்களாய்,
முதன்மையானவர்கள். அதனால இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் எங்களை என்ன எப்படி வைக்க போறாருன்னா, நான் தான் எல்லாரையும் பலவீனப்பட்டவன், நான் தான் பட்டு போனவன், ஆனா என் தேவன் என்னை ஃபர்ஸ்டா வைக்க போறாரு. என்னால தான் என் குடும்பம் கட்டப்பட போகிறது. உங்க கை தான் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறது. நீங்க தான் நிறைய பேருக்கு ஆறுதலா மாற போறீங்க. ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும். கர்த்தர் உங்க மூலமா தான் உங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கொண்டு வர போறாரு. உங்களை பார்க்கும்போது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறது. உங்க பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் உங்க குடும்பத்திலேயே பெஸ்டான பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் நிறுத்த போகிறார். சத்தமாய் இதை விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள். ஏன்னா உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை தானே பட்டு போய் கிடந்தது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ எழுதி வைத்துக்கொள், நீ விசுவாசி மகளே மகனை விசுவாசி, நான் உன் பிள்ளைய உன் வம்சத்திலே முதன்மையாளர்களை கொண்டு வருவேன். ஆமேன். ஏனென்றால் வளர்த்துகிறது நாம் அல்ல, தளிர்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அவர் நினைச்சாருன்னா 9 மாசத்தினுடைய வளர்ச்சியை ஒரே மாசத்துல கொடுக்க முடியும். 10 வருஷத்தினுடைய வளர்ச்சியை ஒரு வருஷத்திலே என் தேவனால் கொடுக்க முடியும். 24 மணி நேரம் எல்லாம் தேவையில்லை. என் கர்த்தர் நினைத்தார் என்றால் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தை தன்னுடைய வானத்தை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க முடியும். நான் நம்புகிறேன் அந்த வார்த்தை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கப்படட்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஜெபம் முடிச்சுட்டு இந்த மாதம் முழுதும் நீங்கள் போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை நான் நம்புகிறேன். நான் ஒரு பட்டு போன விருட்சம், என் பிள்ளை ஒரு பட்டு போன விருட்சம். ஆனால் நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லா விருட்சத்தை விட என் விருட்சத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா தழைக்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் எப்படி இருக்கணும்னா அந்த காட்டிலேயே இருக்கிற மரத்திலேயே உங்கள் மரம் தான் எப்படி இருக்கணும்னா பெரிய மரமாய். ஹல்லேலூயா. அதான் நீங்களும் நான் ஒரு விதை. சொல்லுங்க, நீங்களும் நான் ஒரு விதை. நான் ஒரு விதை, நீங்களும் ஒரு விதை. கர்த்தர் இந்த விதையை இங்கே ரத்னபுரியிலே விதைச்சிட்டாரு, என்ன இங்கே விதைச்சிட்டாரு. இங்கே விதைச்சு பாருங்களேன். இப்போ என்ன கர்த்தர் வளர பண்ணிட்டே இருக்கிறார். இந்த மரம் ஒரு பெரிய மரமாக வளரும். பெரிய மரமாக, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மரமாக வளரும். அப்போ அந்த மரம் வளர வளர இப்போ என்னென்னா அநேக இடங்கள்ல இருந்து நிறைய குருவிகளெல்லாம் அந்த மரத்தில் தஞ்சம் போகிற மாதிரி நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தராக வரீங்க. ஒவ்வொருத்தராக அந்த மரத்தில் தஞ்சம் போகிறீங்க. நான் நம்புகிறேன் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில், இந்த உலக நாடுகளில் இருக்கிற அநேக லட்சம் ஜனங்களுக்கு இந்த ஒரே பென்ஸ்ன்ற ஒரு விதை, ஒரு மரம் பிரயோஜனமுள்ள கருவியாய் மாறும். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற, இதை விசுவாசிக்கிற நீங்க, இங்கே இருக்கிறவங்க, ஆன்லைன் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. என்ன மாதிரி சாவுனுடைய உச்சகட்டத்துக்கு போனவங்களும் இல்லை. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உயரத்தில் வைக்கிறதும் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை எப்படி பட்டு போன ஒரு விருட்சத்துக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குமாமா? எல்லா மரத்தை விட முதன்மையான மரம். அதான் மோசையை பார்த்து சொல்றாரு, உனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் எழும்புனதும் இல்லை, இனி உனக்கு பின்னாடி ஒருத்தர் எழும்ப போறதும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, என் லைஃபே 40 வருஷத்துக்கு முன்னாடி அவன் உள்ள வரும்போது சொல்றேன், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்க, என் லைஃபே முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்க்கை திரும்ப வராது. ஆண்டவர் செஞ்சவர் திரும்ப நமக்கும் செய்வார். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் ஒரு மரத்தை திரும்ப துளிர்க்க பண்ணுவாரானால், ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப துளிர்க்க பண்ணுவாரானால் என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து நம்ம வாசிக்கலாம். வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை 34ஆம் அதிகாரத்திலேயே, 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 7வது வசனத்திலிருந்து, மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாவின் சமவெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர் மோவாவின் சமமான வெளிகளில் மோசேக்காக 30 நாட்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இவன் அவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எல்லாருமே கல் எடுத்தாங்க, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. நிறைய பேர் மோசேக்கு விரோதமாய் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் மோசே சாந்த குணமுள்ளவனா இருந்ததுனால எல்லாவற்றையும் அப்படியே சமாளித்து ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து அப்படியே தேறி கடந்து போனார். ஆனா இந்த மோசே இறந்ததற்கு பிறகு வேதம் சொல்லுது, ஜனங்களால மோசே இல்லாம இருக்க முடியல. ஜனங்கள் மோசேக்காக அதிகமாய் துக்கப்பட்டார்கள். அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மோசே என்கிற ஒரு மரத்தை கர்த்தர் திரும்ப துளிர்க்க
பண்ணினார். துளிர்க்க பண்ணுகிறது போது நான் என்ன நம்புறேன்னா, நிறைய பேருடைய பாராட்டை பெற்றுக்கொள்ள முடியாததுதான் பட்டு போன விருட்சம். ஒரு பட்டு போன விருட்சம், ஒரு பட்டு போன செடியை யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஆனால் வளர்ந்த செடியை பாராட்டுவாங்க. பக்கத்தில் போய் நின்று தட்டி பார்த்து, பாருங்க எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு, பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வளருது, பாருங்க அதனுடைய பேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த மரத்தை நட்டவர்கள் வந்து மரத்துக்கு முன்பாக போய் நின்று பாராட்டிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி நிறைய வாழை மரம் நட்டுக்கிறோம், வாழை மரத்தை போய் பாராட்டிகிட்டே இருப்போம். இந்த மரத்தோட நல்லா இருக்கு, இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு பட்டு போன விருட்சம் வந்து யாருடைய பாராட்டையுமே பெறாது. இன்றைக்கு மோசையினுடைய சூழ்நிலையும் அப்படித்தான். எல்லாருடைய பாராட்டையும் இழந்தவன் தான் இந்த மோசே. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய முடிவு காலத்துல எல்லாரும் அவனுக்காய் துக்கம் கொண்டாடினார்கள். அப்படி என்றால் பட்டு போன விருட்சத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவாரனால் அது பாராட்டுக்குரிய விருட்சமாய் மாறுமாமா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், நம்ம யாரெல்லாம் ஏளனமாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் நம்மளை மதிக்கலையோ, நான் நம்புறேன் ஒருத்தருடைய பாராட்டையும் ஒருத்தருடைய உற்சாகத்தையும் இதுவரையிலும் உங்களுடைய குடும்பத்திலேயோ நீங்களோ பெற்றுக்கொள்ளாமலே இருக்கலாம், உங்களை கண்டுகொள்ளாமலே இருக்கலாம். அவனை போய் என்னத்தை பாராட்டுறதுக்கு இருக்குது? உனக்கு பாராட்டுறதுக்கு என்னப்பா இருக்குது? உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பாராட்டப்படலாம், உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பிள்ளைகள் பாராட்டப்படலாம், உங்க வம்சத்தில் இருக்கிற நிறைய பேருடைய பிள்ளைகள் பாராட்டப்படலாம். ஆனா நீங்க இதுவரையிலும் ஒரு பாராட்டையும் பெறாமல் இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கை. நான் பரிதாபம் மட்டும்தான் பாஸ் வாங்கியிருக்கிறேன், பாராட்டு இதுவரையும் வாங்கினதில்லை. எல்லாரும் என்ன பார்த்து பரிதாபப்படுறாங்க, எல்லாரும் என்ன பார்த்து நிறைய பேர் ஏளனமா பார்க்குறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவாரே, ஆனால் அதற்கு கொடுக்கிற இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னா, எல்லாருடைய பாராட்டுக்குரிய ஒரு விருட்சமாய் அது மரமாய் மாறப்போகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதம் அநேகரை கர்த்தர் பாராட்டக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களை வெறுத்த இடத்துல, உங்களை பகைத்த இடத்துல, உங்களுடைய வாழ்க்கை வார்த்தையை மதியாத இடத்துல நான் நம்புறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாராட்டுக்குரியவர்களாய் மாறப்போகிறீர்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே பாராட்டுக்குரியவர்களாய் மாறப்போகிறீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பாராட்டுக்குரியவர்களாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை பாராட்டுக்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை அவமானப்படுத்தலாம், நீ அதுக்கு லாயக்கு இல்லை, நீ அதுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ அதான் செய்ய முடியாது, உங்களை ரொம்ப குறைவாய் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு விருட்சத்தை வளர்த்தினார் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த விருட்சம் பட்டு போயிருந்துச்சு, இந்த மரம் பட்டு போயிருந்துச்சு, பாரு எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது, இந்த மரம் இப்படி வளரும்னு நினைக்கவே இல்லை, இந்த மரம் இவ்வளோ கனி கொடுக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆரம்பத்தில் பார்த்தா இந்த மரம் பட்டு போய் கிடந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா இந்த மரம் எல்லா மரத்தை விட ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது. நிறைய பேருடைய பாராட்டை பெறுகிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. இந்த மாதம் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் நமக்கு கொடுக்கிறார். பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணுகிறேன் என்று சொன்ன கர்த்தர் மோசேயை எப்படி பாராட்டுக்குரியவனாய் மாற்றினாரோ, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் அப்படி மாற்றப் போகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாராட்டு தேடி வரும். நான் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். இந்த மாதம் அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு கிரீடம் உங்கள் தலையின் மேல் வைக்கப்படுகிறது. இந்த மாதம் அநேகருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று உங்களுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அப்பொழுது உங்களை பகைத்த நாவு, உங்களை வெறுத்த நாவு, உங்களை குறித்து குறை பேசின நாவுகள் உங்களை பாராட்டக்கூடிய, உங்களுக்கு எதிர்த்து நின்ற நாவுகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாவாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புறேன், இந்த மோசையினுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் அவனை அப்படி பேசினாங்க, எத்தனை பேர் அவனை என்னென்னமோ பேசினாங்களே, எப்படியோ பேசினாங்களே. ஆனா வேதம் சொல்லுது, அவன் மரித்த போது அவனுக்காக அழுது துக்கம் கொண்டாடி, இந்த மாதிரி ஒரு தலைவரை நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்ற அளவுக்கு இஸ்ரவேல் எல்லாருடைய மனசுலையும் நம்ம மனசுலையும் சேர்ந்து இனி வர்ற சன்னதியினுடைய மனசுலையும் சேர்ந்து மோசே என்ன பண்ணார்னா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு மனிதனாய் மாறினார். அவர் மரிச்சாலும் இன்னைக்கும் நம்மளால் அவர் என்ன பண்றார் அப்படின்னா பாராட்டப்படுறார். நம்ம கூட மோசே அப்படின்னு நினைக்கும் போது அவரை மாதிரி ஒரு பொறுமைசாலி இல்லைப்பா, அவரை மாதிரி ஒரு லீடரை பார்க்கவே முடியாதுப்பா. பெஸ்ட் லீடர், ஆண்டவரோட நடந்த மனுஷன். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த சன்னதி எழும்பி என்ன சொல்லும் அப்படின்னா, எங்கள் மோசே தாத்தா மாதிரி பெஸ்ட்டான ஆள் இல்லைன்னு சொல்லும். ஏன் அப்படின்னா பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணவர் அவர் அல்லவா. கீர்த்தியும் புகழ்ச்சியும் இந்த மாதம் தேடி நம்ம வரப்போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும் நினைச்சாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை திரும்பவும் சீரமைக்கப்பட்டு பாராட்டை இழந்த நீங்கள் பாராட்டப்படுகிற நாள் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவது, பட்டு போன ஒரு விருட்சத்தை ஆண்டவர் தழைக்க பண்ணினாரானால் அந்த மரம் எப்படி வருமாமாமா? பாராட்டுக்குரிய மரமாய் வளரும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட்
அந்த காட்டிலே இருக்கிற எல்லா மரத்தை விட பெஸ்டான மரமாய் வளரும். இரண்டாவது, அது பாராட்டுக்குரிய மரமாய் வளரும். நம்பர் 3, மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாயம் விசாரணை இல்லை. நீங்கள் அப்படியே 13வது வசனத்துக்கு வாருங்கள். 13, என் சகோதரனை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்த ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியராக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. அடுத்த வசனம், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யோபுனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பட்டுப்போன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். இதுவரைக்கும் ரொம்ப ஹை பொசிஷனில், அதை இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னு தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பேர் எடுத்து எல்லாருமே அவனை கனம் பண்ணி எல்லாருமே அவனை போற்றி, இப்போ அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது பட்டு போயிடுச்சு. வேதம் சொல்லுது, அவனுடைய மனைவி என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. அதை நம்ம விளக்கமாக நம்ம தியானித்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அவன் கூட உறங்கின, அவன் கூட படுத்திருந்த, அவனிடத்தில் பிள்ளைகளை பெற்ற அவருடைய மனைவிக்கு அவருடைய சுவாசம் வித்தியாசமாக தெரியுது. அவ்வளோ பாடுகள் அவர் சுமந்துட்டு இருக்கிறாரு. அப்படி பட்டு போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் துளிர்க்க பண்ணார். எப்படி துளிர்க்க பண்ணாருன்னா, எல்லாரும் அவனுக்கு இதற்கு முன்பாக அவனுக்கு கிடைத்ததை விட ஒரு மடங்கு அவனுக்கு என்ன கொடுத்தாருன்னா, கர்த்தர் அவனை இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். பொதுவாக நான் நம்புகிறேன், ஒரு மரம் பட்டு போய் திரும்ப அந்த மரம் வளருமையானால் அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுகிற உரம், அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுகிற ஊட்டச்சத்து இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதில்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கப்படும், அதிகமாகவே கொடுக்கப்படும். அதான் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர், பலவீனமானவர்களை தனியாக கேர் பண்ணுறவர், பலன் உள்ளவர்களை அல்ல, பலவீனமானவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். அப்போ பட்டு போன உங்களுடைய விருட்சத்தை ஆண்டவர் திரும்ப துளிர்க்க பண்ணுவாரானால், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, எக்ஸ்ட்ரா எல்லாரை விட இன்னொரு மடங்கு கேரை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் தருவார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கர்த்தர் அதிகமாக தாங்க செய்கிறாரு. என்ன ஒரு படி அதிகமாக தாங்க ஆண்டவர் கேர் எடுக்கிறாரு. என்ன ஒரு படி அதிகமாக தாங்க ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் எல்லாரையும் விட ஒரு பெர்சன்டேஜ் அதிகமாக வைக்கிறார், அதிகமாக கேர் எடுக்கிற. ஓகே, நீ நல்லா இருப்பா. நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் பட்டு போனதுனால், ஒரு நாள் எல்லாராலையும் தூக்கி எறியப்பட்டதுனால், ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, இனி அந்த ஃபீலே உங்களுக்கு வராதபடி ஆண்டவர் உங்களை எல்லாரையும் விட ஒரு மடங்கு அதிகமாக உங்களை கவனம் செலுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தில் 1000 பேர் இருந்தாலும் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எடுக்க போறாரு. இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் போல அல்ல, நம்ம ஆண்டவர் நம்மளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கிறாரு. அவர்களை போல அல்ல, நம்மை விசேஷமாய் கர்த்தர் தனியாக நம்மளை கண்டதுனால், தனியாக நம்மளை அணைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த விசுவாசத்தில் நம்ம இடராம நிற்கிறோம். இல்லைன்னா என்றைக்கோ ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். கர்த்தர் நம்மை மெதுவாய் கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மாதம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னா, ஆண்டவர் உங்களை எக்ஸ்ட்ரா கர்த்தர் உங்களை பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விசை கூட, எல்லாரை விட ஒரு மடங்கு ஆண்டவர் உங்களை அதிகமாய் கவனம் செலுத்த போகிறார். உங்களுடைய ஆண்டவருடைய கவனம் நம்ம மேல் திரும்ப போகிறது, நம்முடைய குடும்பத்தின் மேல் திரும்ப போகிறது, நம்முடைய பிள்ளைகள் மேல் திரும்ப போகிறது, நம்முடைய ஊழியத்தில் திரும்ப போகிறது, நம்முடைய வருமானத்தில் திரும்ப போகிறது, நம்முடைய வேலையில் கர்த்தருடைய கேர் இன்னும் அதிகமாய் திரும்ப போகிறது. ஆமென் சொல்லுங்கள்.
மற்ற எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் விசேஷமாய் நம்மை பார்க்க போகிறார். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா தழைக்க பண்ணுவேன். தழைக்க பண்றதுடைய நம்பர் 1 முதலாவதாக கர்த்தர் பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினாரானால் எல்லா மரத்தை விட சிறப்பான மரமாய் வளர்ந்து பெரிய மரமாய் வளர்ந்து அந்த காட்டில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பிழைக்கிற அளவிற்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2 இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தழைக்க பண்ணின ஒரு மரம் அது பாராட்டை பெறுகிற மரமாய் மாறும். நான் நம்புற ஆண்டவர் நம்மை பாராட்டை பெறுகிறவர்களாய் அநேகருடைய சாட்சிக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். கர்த்தர் நம்மை எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3 மூன்றாவதாக பட்டு போன ஒரு விருட்சத்திற்கு திரும்ப ஆண்டவர் உயிர் கொடுப்பாரானால் அதற்கு ஒரு ஸ்பெஷல் கேர் ஆண்டவர் எடுக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் இனி இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கேர் கர்த்தர் எடுக்க போறார். எனக்கு தெரியும் ஆண்டவர் அப்படி எடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். எல்லாரை போல அல்ல. கர்த்தர் என்ன பண்ணார், எல்லாரை விட அதிகமாய் சோதனை அனுபவிச்சனால எல்லாரை விட அதிகமாக என்னை தாங்கினார், என்னை சுமந்தார். நான் நம்புறேன் உங்களை தட்டி கொடுக்கிறதோ உங்களை இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதற்கோ யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. எங்களை என்ன கேர் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை ஒரு படி அதிகமாய் கேர் எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பாதி வலி அவர் சுமக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்களுடைய தோள் வலிக்கும் போது அவர் சுமக்கிறார். உன் கால் வலிக்கும் போது அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். அவர் இதுவரையிலும் தூக்கி சுமந்துதான் வந்தார். இந்த மாதத்திலும் வாக்கு கொடுக்கிறார், இனிமேலும் நான் உன்னை தூக்கி சுமக்குவேன். அந்த முள்கள் உன் காலில் பட போவது இல்லை. அந்த வேதனையில் நடக்க போவது இல்லை. அக்னியில் நடக்கும் போது கர்த்தரே அக்னியின் நடுவில் இருக்க போகிறார். தண்ணீரை நீ கடக்கும் போது அந்த தண்ணீரிலே கர்த்தர் கூட இருக்க போகிறார். அது உன் மேரிலே பற்றுவதே இல்லை. நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். பட்டு போன விருட்சத்தை திரும்ப ஒரு 10 டைம் சொல்லிட்டே அப்படி எந்திரிங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். பட்டு போன விருட்சத்தை அவர் மீண்டும் தழைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பட்டு போன அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் தழைக்க போகிறார். இல்லை, இந்த மரத்திற்கு ஜீவன் வரும். இந்த தேவ பிள்ளைக்கு ஜீவன் வரும். உன் குடும்பத்திற்கு ஜீவன் வரும். ஹல்லேலூயா. இனி எடுக்க முடியாது, இனி யாராலும் எடுக்க முடியாது. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை செய்வேன். பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் தழைக்க பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் ஒரு உதவி கரம் நீட்டுகிறார். மீண்டும் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் பட்டு போன உன்னுடைய வாழ்க்கை திரும்ப துளிர்க்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உங்களுடைய பிள்ளை வாழ்க்கை துளிர்க்கும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே சாராளை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்களுடைய கர்ப்பம் என்ன செய்தாமா? செத்து போயிருச்சு. அவருடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. அப்படின்னா ஃபினிஷ்ட். மனுஷனுடைய புத்திக்கு அது இனி நடக்காது. அவன் எல்லாம் நோ ட்ரீட்மெண்ட். இனி ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியாது. சில சொல்லுவாங்கல்ல, இனி ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க மாற்றப்பட்டாங்க. சாரால் அப்படிதான் மாற்றப்பட்டாங்க. இனி உனக்கு ட்ரீட்மெண்ட் கூட இல்லப்பா. ட்ரீட்மெண்ட் பார்த்தாலாவது சரி ஏதோ ஒன்று சொல்லலாம், அது கூட இனி உனக்கு இல்லை, எனக்கு முடிஞ்சிருச்சு. இனி உன்னுடைய வயிற்றுல குழந்தை பிறக்காது. அது கர்ப்பம் செத்து போயிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, மரித்து போன அந்த கர்ப்பத்திற்கு திரும்ப என்னுடைய ஆண்டவர் உயிர் கொடுத்தாரா இல்லையா? செத்து போன அந்த கர்ப்பத்திற்கு கர்த்தர் உயிர் கொடுத்து ஒரு அழகான ஈசாக்க கர்த்தர் பிறக்க பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததியை கர்த்தர் நிலைநிறுத்துறது உண்மையானால் பட்டு போன உங்க வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் ஹல்லேலூயா உயிர் கொடுக்க மாட்டாரா? உன் வாழ்க்கையை உயிர் கொடுக்க மாட்டாரா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். நிச்சயம் உயிர் வரும். நிச்சயம் பட்டு போன விருட்சத்தை கர்த்தர் மீண்டும் தழைக்க பண்ணுவார். சாராய்க்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு செய்வார். அது கர்த்தரால் மட்டுமே ஆகும். அது அவரால் மட்டுமே முடியும். அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்கள். அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அது அவருக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை. ஆமென். கவனிங்க. வெறும் ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணுனால ஒரு உயிரை உண்டு பண்ணாரு. செத்து போன மண்ணை எடுத்து ஜீவனை கொடுத்தாருல. அவருடைய நாசியின் சுவாசத்தை ஊற்றி ஜீவனை கொடுத்தார்ல. என் ஆண்டவரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய வல்லமை என்ன அப்படின்னா அவர் உயிர் கொடுக்கிறவர். அவர் என்ன பண்றவர்? உயிர் கொடுக்கிறவர். எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா உயிர் கொடுக்கிறவர். உயிர் கொடுக்கிறவர். நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போனதுல இருந்து இல்லை நீங்க வீட்டில் இருந்து இந்த வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம அந்த முழுக்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தழைக்க பண்ணுவார். எப்படி தழைக்க பண்ணுவாராமா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எல்லாரை விட மேன்மையாய். நம்பர் 2 ரெண்டாவது பாராட்டை பெறுகிற அளவுக்கு. நம்பர் 3 எக்ஸ்ட்ரா என் மேல புதிய ஒரு கேர் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்த போறார். ஆமென் சொல்லுவோம். கையை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. இந்த மாதத்துல எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் நடக்க போவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும்.
சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே. ஹalleluya. கடந்ததை நினைத்து நம்ம ஏன் கலங்கணும்? நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வழியில நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஓ, இனி அந்த பட்டு போன அனுபவம் நமக்கு இருக்க போவது இல்லை. கர்த்தர் தழைக்க பண்ண போகிறார். இந்த மாதமே அதனுடைய காரியம் ஆரம்பமாகிறது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மரம் பட்டு போய் கிடக்கிறது, ஆனால் அந்த மரம் இப்பொழுது ஹalleluya கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே துளிர்த்து துளிர்த்து நிறைய பேருடைய கண்கள் பார்க்கிறது. இதுக்கு யாரு தண்ணி ஊத்துனா? அதுக்கு மழை அடிச்சிருச்சு. மழை அதன் மேல நனைது, பரிசுத்த ஆவியானுடைய மழை அதன் மேல நனைது, கர்த்தர் அனுப்புகிற மழை அதன் மேல நனைது. நனையும் போது அந்த விருட்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ கரங்களை மேல தட்டி பாடுவோம். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஓ, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். மகளே, பட்டு போன உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு பாஸ்டர், என் வாழ்க்கை பட்டு போயிடுச்சு. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையாவது வளருமா? என் பிள்ளையாவது வளருவானா? என் குடும்பத்தை தழைக்க பண்ண யாரால முடியும்? சர்வ வல்லவராகிய கர்த்தர், மகாதேவனாகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். பட்டு போன ஒரு விஷயத்தை திரும்ப நான் தழைக்க பண்ணுவேன். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், உங்கள் கண்ணீர் துடை. இப்ப கைய மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, இயேசுவா, இயேசுவே, இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரும், இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரும், இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரும். வாரும் வாரும். பட்டு போன என் மகளுடைய வாழ்க்கை இப்ப குளிர்கட்டும்பா. அவங்க அம்மா பட்டு போயிட்டாங்க, அவங்க அப்பா பட்டு போயிட்டாங்க, ஆனா என் பிள்ளைங்க பட்டு போக கூடாது. உங்க வார்த்தை உண்மையானது ஆனால், உங்க வார்த்தை உண்மையானது ஆனால் இப்பவே இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரும், இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரும், இந்த வார்த்தையை நிறைவேற்ற வாரும். வாரும் வாரும். பட்டு போன என் மகளுடைய வாழ்க்கை இப்ப குளிர்கட்டும்பா. அவங்க அம்மா பட்டு போயிட்டாங்க, அவங்க அப்பா பட்டு போயிட்டாங்க, ஆனா என் பிள்ளைங்க பட்டு போக கூடாது. உங்க வார்த்தை உண்மையானது ஆனால், உங்க வார்த்தை உண்மையானது ஆனால் இப்பவே இப்பவே பட்டு போன அநேகருடைய வாழ்க்கை குளிர்கட்டும். இந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதம்
ஹalleluya. அதை பார்க்கணும்ப்பா, எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே. அது வளருது. ஓ ஹalleluya. அது முளை விடுகிறது, அது கிளைகள் விடுகிறது, அது ஒரு பெரிய மரமாய் வளர்கிறது. ரம்தானா ஷௌகோரா பத்தலா லிப்கரப்தனோ லிப்தனேர ஷௌகரோ தரபர ஷேகலரம். அபிஷேகத்தினுடைய நதி, வல்லமையினுடைய நதி, ஓ பாய்ந்து பாய்ந்து நதியாய் நதியாய் நதியாய். ரம்தானார ஷௌகோரபர லிக்கத்தனரே லம்தனரோலர பௌஷே. இப்போ அபிஷேக நதி, அபிஷேக மழை அந்த பட்டு போன அந்த மனுஷன் மேல, அந்த மகள் மேல, அந்த மனுஷன் மேல விழட்டும். ஓ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல விழட்டும், விழட்டும் 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 விழட்டும். அபிஷேக நதி, அபிஷேக நதி, அபிஷேக நதி. ரத்தலம் கனரோத்தனரம சௌரோத்தல பேரேத்தனரோலோ லித்தனரேலம் தனனோரோ தலபௌஷேகரம லித்தனலேலம் தனோரோரோரோ. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் பட்டு போன விருஷத்தை திரும்பவும் தழைக்கப்படும். அப்பா, உடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் திறப்பில் நிற்கிறேன். மாதம் உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப வெற்றியா மாறணும். நிறைய பேருடைய கண்ணீர் நான் பார்க்கிறப்ப என் வாழ்க்கை மீண்டும் என் வாழ்க்கை துளிர்க்காது, அவ்வளவுதான், முடிச்சிட்டு. நிறைய பேருடைய இருதயத்தில் அப்படிதான் ஒரு குமுறல் வந்துட்டே இருக்குது. மகளே நீதான், மகனே நீதான். என் வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாம போச்சு பாஸ்டர், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையாவது நல்லா வந்தா பரவாயில்ல. இல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளைய துளிர்க்க பண்ணும்போது உன் வாழ்க்கை துளிர்க்கும், உன் வாழ்க்கை துளிர்க்கும். ஆண்டவர் துளிர்க்க பண்ணதுல பெஸ்டான தெய்வம். வேதம் சொல்லுது, ஒரு கன்ஃபியூஸான ஒரு சூழ்நிலையில, யார தலைவர்னு தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில 2 பேருடைய கோலை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைக்க சொல்றாங்க. அது காஞ்சு போனது, அது திரும்ப துளிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பல நாட்கள் ஆகி போட்டது, காஞ்சு போய், அது பட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா தேவ சமூகத்தில் அந்த கோல் மீண்டும் துளிர்த்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. நான் நம்புறேன், வருகிற 21 நாள் ஜெபத்துல கர்த்தர் அவருடைய சமூகத்துல உன்னை கொண்டு போய் வைப்பாரு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க, அவருடைய மகிமைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய கோல், ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல கர்த்தர் சமூகத்துல பட்டு போன உன்னுடைய கோல் திரும்பவும் துளிர்க்கும், மீண்டும் துளிர்க்கும். அதனால இந்த மாசம் விடாதீங்க, கர்த்தரை விடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்காக மனதார நான் ஜெபிக்கிறேன்.